பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 97 அடியாக உள்ளது. பகல் 2 மணி நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் இருந்து 18,120 கன அடி வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதை கருத்தில் கொண்டு ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பெருங்கல்குத்து அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் 5 ஷட்டர் வழியாக தண்ணீர் திறக்கப்படுவதால் சாலக்குடி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக அதிரப்பள்ளி அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றுடன் மழை பெய்து வருவதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன. தாணிக்குடம் கோவிலை சுற்றியும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கடையம் ராமநதி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ராமநதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நேற்று காலை அணையின் நீர்மட்டம் 77.5 அடியாக இருந்த நிலையில் தற்போது 82 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய 100 அடி நீரும் உபரி நீராக முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கடையம், ரமணசமுத்திரம், பொட்டல்புதூர், பாப்பான்குளம் உட்பட சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கரையோர மக்கள் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே நல்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மழைநீர் புகுந்ததால் பள்ளி மாணவிகள் அவதியடைந்தனர். நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்ததால் சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. நல்லூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்திற்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகள் அவதியடைந்த நிலையில் குழந்தைகளின் பெற்றோர்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். பள்ளியில் மின் உபகரணங்கள் பழுதாகி சுவர்களில் மின் கசிவு ஏற்பட்டு வருவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சமாக உள்ளதாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.